அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பூத் ஏஜெண்டுகள்லாம் போட்டாங்க இல்லையா? அந்த பூத் ஏஜெண்டுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எதுக்குப்பா இன்னும் நம்ம வந்து பூத் ஏஜெண்டாக உள்ளே உட்காந்துருக்கணும், நம்ம வந்து போயிடுவோமே அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எதனால் கிளம்பி போகிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தோக்குறது உறுதியாயிருச்சு, நம்ம இருந்து இங்கே என்னத்தை கிழிக்க போகிறோம், அதனால் நம்மளும் போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பூத் ஏஜென்ட் வந்து மாறி மாறி உட்காருவாங்க. புரட்சி தலைவி அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா பூத் ஏஜெண்டெல்லாம் உட்காந்தாங்கன்னா உட்காந்த இடத்துலேருந்து வெளியில் வரமாட்டாங்க. ஒவ்வொரு பூத்துகளுக்குமே வந்து பூத் ஏஜெண்ட்டை பக்காவாக பிளான் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பூத் ஏஜென்ட்டும் கடைசி வரைக்கும் அந்த பெட்டியை சீல் வச்சு வண்டியில் ஏற்றுற வரைக்கும் அங்கே உட்காந்துருப்பாங்க. அதிமுக வந்து எந்த நிலைமைக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு பூத்து ஏஜென்ட் கூட நிற்க முடியாத சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வளர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். அதிமுக இரண்டாக பிளவுபட்டுச்சு, ஓகே. நீங்கள் வந்து பொதுச்செயலாளர் ஆகிட்டீங்க, சரி. நீங்கள் வந்து லெட்டர் பேடு பயன்படுத்துறீங்க, கொடி பயன்படுத்துகிறீங்க, சின்னம் பயன்படுத்துகிறீங்க, எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறீங்க. ஆனால் உங்களால் என்ன முடிந்தது அப்படின்னு தொண்டர்கள் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூத் ஏஜென்ட் கூட வந்து நிற்க முடியாத சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்து அதிமுக வந்து தறிகட்டு போயிருக்குன்னா இதில் முக்கியமான காரணமாக நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் எல்லாருமே வந்து புலம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி சசிகலா அவர்கள் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னும் வந்து இப்போ சிலுவம்பாளையத்தில் உட்காந்துக்கிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பயன்படுத்துகிற சூழ்நிலை தான் வந்துடும் போல. அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன தான் நான் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவரால் இந்த கட்சியில் இருக்கிற அந்த நிர்வாகிகளை வந்து கட்டுப்படுத்த முடியலை, அவர் தலைமையின் கீழே வந்து கொண்டு வர முடியலை, ரொம்ப திணறாரு. ஆனால் ஒரு சவாலான விஷயந்தான், எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தொடர் தோல்வி சந்திச்சுட்டு வந்திருக்காரு. 2024 ஒரு சவாலாக இருக்கும் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சனம் சொல்லியிருந்தாங்க. அந்த சவாலான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிது அப்படின்னா, அனைத்து இடங்கள்லையுமே வந்து தோல்வியை தழுவுற சூழ்நிலையை தான் இன்றைக்கி வந்து அதிமுக கொண்டு போயிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுமையில் வந்து என்னத்தை வெற்றியை கண்டார்? எதுவுமே கிடையாது. அம்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டணிக்காக இது போயஸ் கார்டன் ஒரு பக்கம் போவாங்க, ஒரு பக்கம் வந்து தலைமை அலுவலகத்துக்கு ஒரு பக்கம் போய் கால் கெடுக்க நிற்பாங்க. எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்க சொல்லி ஏங்கி கொண்டு காத்துக்கிட்டு இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சேர்றதுக்கே வந்து இங்கே யாருமே கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறீங்க, ஓகே. பொதுச் செயலாளருக்கான தகுதி வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கூட்டணிகளை வந்து அமைக்க தவறிட்டார். கூட்டணியை வந்து முறையாக அமைக்க தெரியல. ரெண்டாவது வந்து வேட்பாளர்கள் தேர்வு வந்து சரியாக நடக்கலை, பிரச்சார வியூகங்கள் வந்து சரியாக இல்லை, அதுக்கடுத்து பூத் கமிட்டியில் வந்து யாருமே போடலை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் எப்படின்னா, நம்ம வந்து கொடநாடு வழக்கிலேருந்து நம்ம தப்பிக்கணும். இந்த 4800 கோடி ரூபா டெண்டர் முறையீடு வழக்கிலேருந்து தப்பிக்கணும். அந்த 11 மருத்துவக் கல்லூரி கட்டினாங்க இல்லையா, அந்த வழக்குகளிலிருந்து தப்பிக்கணும். முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கிற அந்த வழக்குகளிலிருந்து அவங்களையும் வந்து காப்பாற்றணும். இதெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம திமுகவோடு நம்ம உறவு வந்து வச்சுக்கிறணும். திமுகவோடு நம்ம வச்சுக்கிற உறவுல தான் நம்மளுடைய எதிர்காலம் அடங்கியிருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதி இருக்குது. 39 தொகுதியில் வந்து கூட்டணி கட்சிகள் போக இவர் நிப்பாட்டின தொகுதியினுடைய வேட்பாளர் பூரா பார்த்தீங்கன்னா டம்மியான வேட்பாளர்களாக, மக்கள்கிட்ட வந்து அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களாக தான் இருக்காங்க. முக்கால்வாசி பேர் தெரிந்த முகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முறை நின்றா நம்ம தோற்று போயிடுவோம், எதுக்கு நமக்கு வந்து தேவையில்லாமல் போய் களத்தில் நிற்கும்னு சொல்லிட்டு முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனால் அம்மா காலத்தில் வந்து இப்படிலாம் கிடையாது. அம்மா வந்து சொன்னால் அந்த சொல் பிரகாரம் வந்து எல்லாரும் கேட்டு செயல்பட்டாங்க. இங்கே ஒரு பூத் கமிட்டி அமைக்க முடியல, வேட்பாளர் தேர்வை முறையாக செய்ய முடியலை, இப்படி இருக்கிற தலைமை வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தொண்டர்கள் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவு 39 இடங்கள்லையுமே வந்து அதிமுக படுதோல்வியை சந்திக்கும். இந்த தோல்விக்கு பின்னாடியாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலையிலிருந்து மாறி வருகிறாருன்னு பார்ப்போம். அப்படி அவர் வந்து நிலையிலிருந்து இறங்கலை, அதே பிடிவாதத்தோடு இருந்தார் அப்படின்னா தொண்டர்கள் எல்லாருமே வந்து நாங்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கி அதிமுக ஒன்றிணைக்கிற வேலையில் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க தொண்டர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும்போது நம்ம பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம்.